ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி 3ல் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 ஆரம்பித்தாச்சு. கேட்டு திறந்து வெளியே போயிடலாம். ஓகே, மண்டேலி ஓகே. இப்போ கிராணி போயிடுச்சின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ அடிச்சு பார்த்துச்சே. இல்லைங்க, உள்ளே போயிடலாம். தானே கூட சாட போகிறோம். ஆட்டா பாஃபி சுட்ட கிளவி ஐசியூவர் அச்சு ஐசி கொஞ்சம் வந்துட்டான்டா. போட்டுருவானோ இருங்க என்ன. ஏய் அச்சு இன்னும் கிளவிய போட்டு தள்ளிட்டான். அவ்வளோ பெரிய டுபாக்கர் போல பாவம் கிளம். என்ன பறக்குது. ஓடி போயிடணும். ஓடு 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 ஓடு, நிற்காத, ஓடு சீக்கிரம் ஓடு. இது யாரு? டேய் டகடா சீக்கிரம் ஓடுற கைப்பில்ல தரங்கடா கழிவு பா விட்டுத்தான். நீ பிளாங்க்கு இது எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ போய் இது தட்டி விட்டு ட்ரெயின் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை போய் கண்டுபிடிப்போம். ஆனால் ட்விஸ்ட்டு கிளம்பி எப்படி போட்டுட்டான். மேலே போயிட்டான். முக்கியம் இருக்கானா இல்லை, அது போயிட்டுருக்கான் பாருங்க. அதோ பெரிய துப்பாக்கியை தூக்கி வச்சுன்னா நடந்துட்டு இருக்கான். போடா போக சொல்லி பார்த்துட்டான்டா. ஏமா சொல்கிறானே இதுக்குள்ளே வச்சுக்கா. ஒன்றும் இல்லை, அது வரான் பொருளைக்கு மாட்டேன். இதோ வரான்ல ஆச்சி கண்ணோட ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் உடனே சுட்டு தள்ளிப்போம். ஏய் இது வேறு போ அப்படி ஓகே. இங்கே போ அச்சோ இங்கே தான் வந்து இங்கே தான் இருந்துருக்காடா பார்த்து சொல்லுவான். எப்படி எஸ்கேப் ஆகிட்டோம்ல. அச்சோ வாடா டேய் வாடா ஜஸ்ட் மிஸ். மேலே ஓடி போயிடலாமா? இல்லை இதை ஓடாய் யாருக்கிட்ட இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பொருள் இருக்கான்னு இதுவா ட்ரெயின் எஸ்கேப் தேவையான பொருளை கொடுங்கண்ணா. இந்த எஸ்கேப் தேவையான பொருளை அடியில் ஓடி ரொட்டி தான் சார் அடிச்சிட்டோம். ஆனால் இது ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் என்ன கொஞ்சம் அன்லக்கி போல நம்ம போட்டு தாக்கிட்டானே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்துக்கலாம். கதவை திறப்போம். கதவை திறந்து இப்போ மேலே போயிட்டு வெப்பனுக்கு தான் தேடணும். 2 பேரையும் பிறந்து கட்டிடலாம். கட்டுன்னு கட்டி 2 பேரும். சரி இவங்க வந்து கிச்சனுக்கு போய் பார்ப்போம் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா? நல்ல இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. வெப்பனுக்கு வச்சிருச்சு. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதை நானே வேறு யாச்சும் இப்போ கற்றுக்கிட்டேன். இப்படி வச்சுட்டு இப்படி வந்துடும் அவ்வளோதான். ஓகே என்ன பார்த்துட்டாடே ஓடு போட எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ அப்படி உனக்குலாம் வழி விட முடியாது. போயிட்டா பாடா தொல்லை வந்து வீட்டுக்குள்ள எடுத்துக்கலாம்.
வீட்டுக்குள்ளே எடுத்து உங்களெல்லாம் போட்டுக்கணுமா? ஓகே, வண்டிக்குள்ளே வச்சு அடிக்கல. எனக்கு 25 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காமே யார்கிட்ட. இங்கே வர அவள் ட்ராப் போட்டு வச்சிருக்காளே. அவள் எங்கே போகிறாங்க? பார்த்துட்டோம் வருது. இப்படி போயிடலாம். எல்லாம் கொடுக்கணுன்றாங்க. கதை வேறு முடிஞ்சிடும். நல்ல வேலை அவன் குறுக்க வரல. திறந்துரு உங்களுக்கு இருப்பே சத்து போட்டு. அங்கே கல் இருக்கு, இது எடுத்துக்கணும். இடம் ஒரு கல் அங்கே எடுத்து வரானே. இப்போதான் சொல்லி வாயா மூடில் வந்துட்டா. வாடி வாடி அவ்வளோதான் சுட்டு சொல்லி முடியும். இங்கே ஒரு கல் இருக்குது, இடத்துல தான் போயிட்டுருக்கான். டேய் இப்போ பாடுறான் வந்து ஒன்று அழுக்கிறேன். எங்கே போனா? இங்கே ஒரு கல் வந்து விழுது பாருங்க. கரெக்ட் டைமிங். இவர் எடுக்க முடியலையே. சீக்கிரம் வரத்துக்குள்ளே எடுத்தாச்சு. இதுவும் வந்தாச்சு. கரைஞ்சது. இந்த உண்டிக்குள்ள தான் நம்ம இப்போ காப்பாற்ற போதுன்ற காரணத்தினால இந்த கன்னுக்கெல்லாம் அவன் எடுத்துப்பான். அந்த கண்ணு கீழே போட்டுக்கணும். எப்படி கண்ணாடி தானே உடைக்க போகலாம். எஸ்கேப்க்கு தேவையான ஒரு பொருள் கூட இன்னும் கண்டுபிடிக்கலையே. எஸ்கேப் ஆகிடுமா டவுட்டு. சரி போகலாம். இதுக்குள்ளே ட்ரெயின் எஸ்கேப் தேவையான பொருளுக்குன்னு என் மனசு சொல்லுங்க. ட்ரெயின் எஸ்கேப் பண்ண முடியுமா முடியாதா கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே. இது வந்து காக்கா வடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் வேறு இதை பற்றி மறந்தே போயிட்டேன். இதுக்குள்ளே ஃபியூஸ் தேவைப்படாது. நல்ல வேலை 2 பொருள் தான் எடுத்துகிட்டு போக முடியுது. இதுக்குள்ளே ஜென்ரேட்டர் கேபிளா? ஃபியூஸ் ப்ளஸ் ஜென்ரேட்டர் கேபிள் கேட் எஸ்கேப் ஒன்று தேவைப்படாது. கிட்டத்தட்ட 3 பொருள் கிடச்சிருக்கு. ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் கூட கிடைக்கலன்னா பேசாமல் நம்ம கேட் எஸ்கேப் பண்ணிடலாமா? ஏன்னா என்ன ஷெட்கி தான் தேவைப்படுது. ஒரு வேளை அது எங்களுக்கு இருக்குமோ? அப்பாடா இல்லை, ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் வாய் வச்சிட்டேன், அதனால இல்லை. சரி ரோபா இங்கே போட்டு இப்போ அடுத்த என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கீழே போய் கன்று எடுக்க போகிறோம். கன்று எடுத்து காக்காவை சுட்டு அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2 வருஷத்தில் நான் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருந்தேன். வீடியோ போடாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாவுக்கும் நான் காலி. ஸோ இப்போ போய் காக்காவை சுட்டு அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கண்ணு ஆஹா ஒரு புல்லத்தும் உள்ளே இருக்கா? கண்ணை நோட் பண்ணி யாராவது இப்போ கொடுக்க வந்தாங்க அவ்வளோதான். சோழி முடிஞ்சது. நம்ம ஏன் சொல்லி இல்லை, அவங்க சொல்லி இருங்க. இங்கேருந்து இப்போ தூக்கி போட ஐலேஸா அந்த ரோபாரை எடுத்துகிட்டு மேலே போகணும். மேலே 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 மேலே. ஓகே, காக்கா கிட்ட என்ன இருக்க போகுது? செட்டிக்கு போச்சு. இதுக்கு தான் சொல்கிறது. இப்போ மறுபடியும் கீழே போய் எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது. இதுக்கிட்ட என்ன இருக்குது? ஷெட்கியா? ஆனால் கேட் எஸ்கேப் பற்றி அவனை எல்லா பொருளும் கிடச்சிச்சு. சரி நான் கேட் எஸ்கேப்பே பண்ணுறேன். அச்சோ நான் பவரை இப்போ வெளிக்கொண்டு வருவாங்க. அதை பற்றி மறந்துட்டேனே. இப்போ என்ன எல்லா பொருளுமே கிடச்சுன்றது கேட் எஸ்கேப்புக்கு. நான் என்ன பண்ணுறது? இதான் பண்ண முடியும். முடிஞ்சது பண்ணிட்டேன். இப்போ போய் 2 பேரையும் கிராணி வாங்கிக்க. அவ்வளோதான், கிராணி கதை முடிஞ்சது. இப்போ பாரு போய் இன்னும் ஹார்ட் பீட் அடிக்குது. கண்ணு வருவானோ இருந்தாலும் இது அவன் பற்றி இல்லையே. எங்கே வரான்? அது ஒன்றான் எங்க சாவுடா.
சரி, இப்போ நம்ம ஷெட்டிக்கு அங்கே போட்டோம், பிடிச்சிக்கிறாங்க அங்கே போடணும். ஃபியூஸ் ஜென்ரேட்டர் கேபிள் கீழே ட்ரெயின்கிட்ட இருக்குது. கரெக்டாக இருக்குமா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணிடலாம். கல் இதை எடுத்துக்கலாம். நடக்கல. இப்போ போயிட்டு க்ரோபார் தான் இருக்குது. ஓகே, க்ரோபார் தெரியாது. ஆனால் நமக்கு இதுக்கு தேவைப்படாது. வாய்க்கிட்டு கேரிங்க இப்போ வேறு. சரி, ஓகே. இங்கே கல் இருக்குது, முட்டிக்குள்ளும் இருக்குது. உங்களை போட்டு தள்ளிடலாமா? இது லிஃப்ட்டு நான் யூஸ் பண்ணவே இல்லையா? சரி, இருங்க, சைட்டை போட்டு கிராணி அவரை வச்சு போட்டுருக்கேன். இரு, இப்போதான் 2 பேரும் நான் போட்டு தரேன். அதுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போய் என்ன எடுக்கலாம்? பிரிட்ஜுக்கு நாங்கள் போய் எடுக்கலாம். சாரி, ஜென்ரேட்டர் கேபிளில் போய் எடுக்கலாம். வாய் வேறு உணருது. சரி, எங்கே ஜென்ரேட்டர் கேபிள்? தோ இருக்கே. இப்போ போய் இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏதாவது சத்தம் போட்டு தான் மன்னிச்சிருங்கோ. போவோம். அம்மா பேய் எப்படி எஸ்கேப் பண்ணோம்ல. இப்போ போய் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஜென்ரேட்டருக்குள்ள. அங்கே எங்கேயாவது வைக்க போகிறோம். பேசாமல் அவங்ககிட்ட கண்ணு கொடுத்துட்டா அவனுக்கே சுட தெரியாது. தைரியமாக அவர்கிட்ட கண்ணு கொடுக்கலாம். ஆனால் போனது ஃபஸ்ட்டு டேரும் நான் ஃபஸ்ட்டாக அடி வாங்கிட்டேன். அதனால் வண்டிக்குள்ள எடுத்து 2 பேரையும் சப்பாத்தி மாற்றலாம். வேர் இஸ் மை வண்டி கூல் ஹியர் ஒர்க்கு. இப்போ பாருங்க என்ன சத்தம். தவை எனக்கு தலை சுற்றுதா? எங்கே போனான்? எனக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அப்படின்னா வந்து ஏதோ அதோ வந்துட்டு இருக்கான்ல, அதை கண்ணு எடுத்துட்டான். இது வரான் பாருங்க. என்னடா அச்சுட்டு முன்னாடி வர மறைக்குதே. இருங்க, ஒரு நாள் கொஞ்சம் சுடட்டும். அதெல்லாம் சுடக்கூட தெரியாதே. டீச் பண்ணு எப்படி சுடுறா. ஜஸ்ட் மிஸ்ஸு. போன தடவையும் இதே மாதிரி தான் அடிப்பேன். சாவுட முட்டை. எப்படிடா கன் எடுத்த? பயங்கரமான ஆளாக இருப்பாங்க. சரி, இப்போ போய் அதை எடுப்போம். ஜென்ரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஷெட்டு டோரை ஓப்பன் பண்ணியாச்சு, பிடிச்சிக்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை லாஸ்ட்டு ஃபியூஸு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணணும். கடைசியில் எல்லா பொருளும் கிடச்சிச்சு. ஃபியூஸு அது இதுன்னு கிடச்சிச்சு. எல்லாம் என் நேரம். இப்போ போய் ஃபிக்ஸ் பண்ணி கேட் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்ததே இல்லை. சரி, எங்கே அஜிட்டோ கீழே போகணும். நான் என்ன மேலே. சரி, எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியல. சரி, இங்கேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா எஸ்கேப்பு. இப்படி போகலாம். அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குறுக்கியாக வந்தாங்கன்னா சமாளிச்சுட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ண. இங்கே நம்ம கன்று போகும்போது கன்று தூக்கிட்டு போயிட்டா. இங்கே போட்டுருவாங்க கண்ணு. எண்டிங் அவங்க இருப்பாங்க மாட்டாங்க. யூகேஸ் கண்ணுக்கான புல்லட்டு. கம்மோன் பேபி லெஸ்கோ. அந்த புல்லட்டு சரி தூக்கி இப்படி வைப்போம். எக்ஸேல். இப்போ போய் எஸ்கேப் ஆகும். ஓப்பன் த கேட். ஃபைனலி நம்ம எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சந்திப்போம்.
ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா. Hello.